ரிச்சர்ட் அந்த ஊர்லேயே பெரிய பிஸ்னஸ்மேன், பயங்கர பணக்காரர். ரொம்ப ஏழ்மையான சூழ்நிலையிலிருந்து தன்னோட விடாமுயற்சியாலையும் கடின உழைப்பாலையும் மேலே வந்தவர். ஆனால் அவர் பையன் சன்னி அப்பாவுக்கு ஜஸ்ட் ஆப்போசிட். ரொம்ப கேர்ஃப்ரீயா, எதுலேயும் பொறுப்பு இல்லாமல் ஊதாரித்தனமாக பணத்தை செலவு செய்வான். எப்படியாவது தன் மகனை திருத்திடணும்னு ரிச்சர்ட் முடிவு பண்ணாரு. அடுத்த நாள் காலையில், சன்னி, இன்னைக்கு நீ வெளியே போய் ஏதாவது வேலை செஞ்சு காசு சம்பாதிச்சு அதை வீட்டுக்கு எடுத்துட்டு வா அப்படின்னு சொன்னாரு. நானா வேலை செய்யணுமா? என்னால் முடியாது டாடி அப்படின்னு சன்னி சொல்லவும், இல்லை சன்னி, கண்டிப்பாக நீ இன்னைக்கு காசு சம்பாதிச்சுட்டு தான் வீட்டுக்கு வரணும். அப்போ தான் உனக்கு இங்கே இடம்னு சொல்லிட்டு அப்பா ஆஃபீஸ்க்கு போயிட்டாரு. சன்னி நேராக தான் அம்மா கிட்ட போய், மம்மி, டாடி என்ன வேலை செய்ய சொல்கிறாரு, என்னால் எப்படி வேலை செய்ய முடியும்னு சொல்லி அழுதான். தான் மகன் மேலே இருக்க பாசத்தில் அவங்க அம்மா இறக்கப்பட்டு ஒரு 100 ரூபாயை எடுத்து கொடுத்து, இந்த காசை டாடி கிட்ட கொடுத்து நீ சம்பாதிச்சதுன்னு சொல்லுன்னு சொன்னாங்க. அதே மாதிரி சாயந்தரம் அப்பா வீட்டுக்கு வந்ததும் சன்னி அந்த 100 ரூபாயை அவன் அப்பா கிட்ட கொடுத்து, இந்தாங்க டாடி, இதை நான் சம்பாதிச்சதுன்னு கொடுத்தான். குட், அந்த காசை நம்ம தோட்டத்தில் இருக்க கிணத்துல போய் போட்டுருன்னு அப்பா சொன்னார். சன்னிக்கு ஒன்றும் புரியலனாலும் இப்போ ஆர்கியூ பண்ண வேண்டாம்னு நினச்சி அந்த 100 ரூபாயை போய் கிணத்துல போட்டுட்டான். அடுத்த நாள் காலையிலையும் அப்பா அதே மாதிரி சொன்னார். ஆனால் ஆஃபீஸ்க்கு போகும்போது அம்மாவையும் கூட்டிகிட்டு போயிட்டாரு. ஸோ இன்னைக்கு சன்னி தான் அக்கா கிட்ட போய் விஷயத்த சொன்னான். தம்பி பாவம்னு நினச்ச அக்காவும் தன் பர்ஸ்லேருந்து ஒரு 50 ரூபாய் எடுத்து கொடுத்தா. அன்னைக்கு நைட்டும் டாடி வந்ததும் சன்னி இதை கொடுத்தான். அப்பா அதை மறுபடியும் கிணத்துல போட சொன்னார். சன்னியும் போட்டுட்டான். 3வது நாள் காலையிலையும் அப்பா அதே மாதிரி கண்டிஷன் போட்டார். ஆனால் இன்னைக்கு வீட்டில் அம்மாவும் இல்லை, அக்காவும் இல்லை. என்ன பண்ணுறதுன்னு தெரியாத சன்னி ஏதாவது வேலை கிடைக்குமான்னு காலையிலேருந்து சாயந்தரம் வரைக்கும் அந்த கொடுமையான வெயிலில் மார்க்கெட் ஃபுல்லாக அலைஞ்சான். எந்த வேலையும் கிடைக்கல. சாயந்தரமாக மார்க்கெட்டில் இருந்த ஒருத்தர் தன் கடைக்கு வந்த சரக்கு மூட்டைகளை லாரியிலேருந்து இறக்குற வேலையை சன்னிக்கு கொடுத்தாரு. சன்னி ரொம்ப கஷ்டப்பட்டு அந்த வெயிட்டான மூட்டைகளை இறக்குனான். அதுக்காக அவர் 20 ரூபாய் பணம் கொடுத்தாரு. அன்னைக்கு நைட்டு ரிச்சர்ட் வந்ததும் சன்னி அந்த 20 ரூபாயை அப்பா கிட்ட கொடுத்தான். அப்பா வழக்கம் போல அதை கிணத்துல போட சொன்னார். இதை கேட்டதும் சன்னிக்கு கோவம் வந்துருச்சு. உங்களுக்கு பைத்தியம் பிடிச்சிச்சா டாடி? இதை சம்பாதிக்க நான் எவ்வளோ கஷ்டப்பட்டேன் தெரியுமா? இதை தூக்கி கிணத்துல போட சொல்றீங்களே, என்னால் முடியாதுன்னு கத்துனான். அப்பா சிரிச்சுக்கிட்டே, இனி நீ பொறுப்பான பையனா ஆயிடுவேன்ற நம்பிக்கை எனக்கு வந்துருச்சுன்னு சொல்லி தன் மகனை கட்டிக்கிட்டாரு. இது உழைப்போட மேன்மையை புரிய வைக்கிறதுக்காக சொல்ற ஒரு கதை தான். ஆனா இதுல இருந்து நாம வேற ஒரு விஷயத்தையும் தெரிஞ்சுக்கலாம். எந்த ஒரு பொருளுக்கோ இல்லை எந்த ஒரு விஷயத்துக்காகவோ நாம காத்திருந்து மெனக்கெட்டு உழைச்சு சில தியாகங்கள் எல்லாம் பண்ணலைன்னா அதோட அருமை பெருமையோ அதோட வேல்யூவோ நமக்கு தெரியாது. இது மனித இயல்பு. அதனால தான் என்னவோ சில நேரம் நம்ம ஆண்டவர் நமக்கு செஞ்சதை நாம ரொம்ப லேசா எடுத்துக்கிறோம். ஒருவேளை நம்முடைய பாவங்களுக்காக, நம்முடைய மன்னிப்பிற்காக, நம்முடைய ரட்சிப்புக்காக, நம்முடைய வாழ்விற்காக, சுகத்திற்காக நாம பல கஷ்டங்களை பட்டு சிலுவை மரத்துல தொங்கியிருந்தோம்னா அதோட வேல்யூ நமக்கு பெருசா தெரிஞ்சிருக்குமோ. ஆனா நாம இந்த கஷ்டங்கள் எல்லாம் படக்கூடாதுன்னு நம்ம மேல வைச்ச அன்பு நிமித்தமாக இயேசு கிறிஸ்து அந்த கல்வாரி சிலுவையில பல பாடுகள் பட்டு தொங்கினார். அந்த தியாக அன்பின் வேல்யூவை கொஞ்சம் யோசிச்சு பார்ப்போமா?